ஹாய் செலகுட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கனிமொழி பாபு. இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். உண்மையாகவே ரொம்ப உடம்பு சரியில்லை, என்ன தெரியல. நைட்டெல்லாம் ஃபுல்லாக சரியான கோல்டு, ஒரே தும்மல். நைட்டெல்லாம் ஒரு தும்மிகிட்டே இருந்தேன். இப்போ தான் என் தங்கச்சி ஆவி பிடிச்சிட்ருக்கா. நெக்ஸ்ட்டு நான் போய் ஆவி பிடிக்கணும். இப்போ தான் எழுந்திரிச்சேன். ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கி டே எப்படி ரொட்டீன் ஆகுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாய்ஸ் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சக்திக்குமே வந்து கோல்டும் தும்மலும் நிறையாவே இருந்தது. ஸோ அவள் ஃபஸ்ட்டு ஆவி பிடிச்சிட்டு இருந்தா. நான் வந்து வந்தோடனையும் டீ குடிச்சிட்டு பாப்பா தூங்கிட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு நானும் ஆவி பிடிக்க உட்காந்துட்டேன். என்னன்னே தெரில, அன்றைக்கி நாள் நைட்டு நிறைய தும்மிகிட்டே இருந்தேன். நைட்டு ஃபுல்லாக தும்மிகிட்டே இருந்தேன். விக்ஸும் போட்டு பார்த்தேன், இன்ஹேலர் வச்சும் உறிஞ்சி பார்த்தேன் மூக்கில், ஒன்றுமே கேட்கவே இல்லை. அப்புறமா வந்துட்டு சரி காலையில் ஆவி பிடிச்சி பார்ப்போம், அப்போயாவது கேட்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஆவி பிடிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி தலைவலியும் அதிகமாக இருந்தது. இந்த வெயில் காலத்தில் தலைவலி, கோல்டு, தும்மல் இதெல்லாம் வருமாங்கிறதே ஒரு டவுட்டாக இருந்தது. எனக்கும் என் தங்கச்சிக்கும் சேம். அதுக்கு நாள் தான் பாப்பாவுக்கு இருந்தது, அப்புறம் அம்மாவுக்கு வந்துச்சு. அப்படியே எனக்கும் என் தங்கச்சிக்கும் வந்துடுச்சு. குடும்பத்துக்கே சொல்லப்போனால் அந்த கோல்டில் தான் ஃபுல்லாக எல்லோரும் மாற்றி மாற்றி ஆவி பிடிச்சிட்டு தான் இருந்தோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு செக் பண்ணியே பார்த்துருவோம். ஏன்னா சுத்தமாக பசிக்கிறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. டீ காஃபியாக குடித்து குடல்லாம் ஒரு வேளை வெந்து போச்சோ புண்ணாயிடுச்சோ அப்படின்னு பார்த்துடலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கே போனோம். அங்கே போய் ஒரு சில ப்ராசஸ்லாம் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை நான் என்னாச்சு அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். One hour later. நேற்று ஃபுல்லாக எங்களைய கொடுமைப்படுத்தினா இன்றைக்கி எங்கள் அப்பா தான். காலையில் ஒரு 8 மணிலேருந்து இந்த வேலை நடக்குது. பேண்ட் வேற இறங்கி இறங்கி விழுந்துருது என் பிள்ளைக்கு. பேண்ட் வேற இறங்கிக்குதுமா என் பிள்ளைக்கு. இதை காதில் போட்டு பாரு. இதை காதில் போட்டாக்கே தெரியும். இதை நீ காதில் போட்டாக்கே அதை வச்சு அமுத்தம். நீ உன் காதில் போகுது, உன் காதில் போட்டா காதில் போடு. அப்பதான் காதில் போட்ட தெரியாது. போ, அப்பதான் காதில் போட்டா பார்ப்பாங்க. நீ டாக்டரா வெளியே சொல்லாத. நீ தான் டாக்டர். போடு, 1 போட்டாக்கே மக்களுக்கு போடுவாங்க. பேண்ட் வேற இறங்கிக்கிடுச்சு. ட்ரெஸ்ஸில் வந்து தண்ணி ஊற்றி விட்டா, அதனால நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். காலையிலேருந்து ஒரே அட்டுழிய மகிழ்ச்சியோட சரியான அட்டுழியம் பண்ணி தெரியுறா. நெயில் கட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் போனோமா, இவ்வளோ மாத்திரை கொடுத்துட்டாங்க சாப்பிட சொல்லி. அதனால் மாத்திரை போட்டு சாப்பாடு சாப்பிடணும். நானும் நெகவட்டியை தேடினேன். இப்போ தான் ஒரு இப்படி வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். நெகை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நெயில் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு 1/2 hour நானும் நெயில் கட்டுற தொலாவிட்டே இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கன்னே தெரியல. வெறியாக வந்துச்சு. அப்படியே வந்து உட்காந்து எதுக்கு நெயில் கட்டுரு? நெகை வெட்டுறக்கு. நாங்களாம் அப்படியே கடிச்சிருவேன். குமாரி ஒரு சாப்பிட்டு தான் அடுத்தெல்லாம் தொலைவணும் போல. தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அது எதுக்கு இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றேன் என்ன ஏதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். வெற்றிகரமாக நெயில் கட்டுற கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து சாப்பிடணும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெயில் கட் பண்ணணும். வாங்க சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு லூஸை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு தான் ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்க. சத்தியம் என்னமோ அந்த பொம்மையெல்லாம் எடுக்க மாட்டான்னு சொன்னேன். அங்கேருந்து பொம்மையை பூரா உருவிட்டு வந்துட்டா. அதுதான் உருவிட்டு வந்துட்டா.
வந்தா ஆ பாக்கா கொடுமான்னு கேட்டா ஆ பாக்கா கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆ. இருப்பாப்பா நைட் எல்லாம் கொடுத்து அம்மாக்கு தலை சுத்துது ஆ. அதனால சாப்பிட்டுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு இங்கிட்ட பொம்மையை இப்படி கையில ஸ்டாண்டு மாதிரி வச்சு படுத்துருந்தேன் ஆ. உடனே பாக்கா அப்படின்னா அப்புறமா தான் தருவேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பாப்பா சத்திக்கிட்ட பேச அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டா. அந்த பொம்மையை தூக்கிட்டு போயிட்டா. வா பாப்பா சத்திக்கிட்ட பேச அப்படின்னு பேசானா பேசாதான் சத்தி கூட டூவா நீ? ஆ அதுக்கு அங்க இருக்கிற பொம்மை நீட் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து கலைச்சேன்னா கரெக்டா போயுமா? நீ எப்படி டூ விட்டா நான் ஏத்துக்குவேன். நான் ஒத்துக்குவேன். எதுக்கு டூ? எதுக்கு டூ விட்ட? எதுக்கு டூ விட்ட? ஐயோ லவ் யூ. லவ் யூ. சாமி சாமி உவாச்சியா? ஏய் எப்போ ஸ்லாங்ல கேளு. வாய் திறந்து கேளுப்ல. வாய் திறந்து பேசு. ஓய் 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 வாய். எல்லாருக்கும் லவ் யூ சொல்லு. So much. ஏய் இல்ல love you so much. Love you so much. என்ன சாப்பிடுற? மேகி. பயங்கரமான இது ஆறு என்னைக்கு சாப்பிட? அப்பா ஆல்ரெடி ஒரு ஆள் வெளுத்து கட்டி மேகி அப்படிதான் சாப்பிடணுமா? சரி மெதுவாக சாப்பிடு. அங்கே ஒரு ஆஃப் ஆயில் வெளியே இருக்குது, அங்கே தட்டில் வச்சுக்க. 30 minutes later. இப்போ வந்து நெயில் கட் பண்ண போகிறோம். இந்த நகத்தை வந்து ரொம்ப நாளாக வளர்த்திட்டு இருக்கேன். ஐயோ இப்படி நாய்ஸ் இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்க. நெயில வந்து கொஞ்ச நாளாகவே வளர்த்திட்டு இருக்கேன். இந்த நகத்தில் மட்டும் ஒரு நகம் வந்து பேர்ந்து வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால ஃபுல்லாகவே வெட்டிடலாம். வந்து போயிட்டே இருந்தேன். அதனால ஃபுல்லாகவே வெட்டிடலான்னு சொல்லிட்டேன், முடிவு பண்ணிட்டேன். ஃபுல்லாக வெட்டிட்டு காலையும் க்ளீன் பண்ணேன். கால்லையும் நகம் இருக்குது, அதுவும் க்ளீன் பண்ணிவிட்டு நாய்ஸ் இருக்குது, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நாய்ஸ் இருக்குது மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. மைக் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தான் தெரியல. ஐயோ பூரா வெட்டின நகத்தெல்லாம் காணும். எங்கள் அம்மா விளக்கமாத்த கொண்டு அடிக்கணும். எம்மனையோ சதையக்கதே போய் வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. பயமா கிடக்கு. ஒரு நகத்தை வெட்டிட்டேன். கஷ்டமாக தான் இருக்குது. வளர்த்துற நகத்தை வெட்டும் போதுந்தா இவ்வளோ பெரிய நகம் பார்த்தீங்களா? என்ன பண்ணுறது? இது எங்கள் வீட்டு பெரிய அம்மி வரலாட்டுக்குது, இதே வரலாட்டுக்குது. உன் பாசையில் எனக்கு புரியாது. பாப்பா பாப்பாவுக்கு நகம் இருக்குது. இரு அம்மா வெட்டிட்டு வெட்டி விடுறேன். பாப்பா அம்மா வெட்டிட்டு நகம் வெட்டி விடுறேன். வெயிட் பண்ணு. ஹாய் ஹலோ சொல்லிடு. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எப்படி இருக்கீங்க கேளு. எப்படி நானா இல்ல, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சாப்பிட்டீங்களா? ஐயோ இது வேற உள்ளுக்குள்ள ஒரு நகம் உடஞ்சிருச்சாட்டுறது. வலிக்குதுடா அம்மாவுக்கு. ஃபுல்லாக காலையும் இருக்கு, நகத்தை ஃபுல்லாக வெட்டணும்.
A few minutes later. நகத்தை ஃபுல்லாக வெட்டியாச்சு. நீ கோத்து கத்தாழை வச்சு ஒரு தேய்ச்சோம்னா ஓகேவாயிடும். கையிலே ஃபுல்லாக வெட்டியாச்சு. வெடியா கத்தாழையை நல்லா மிக்சியில் போட்டு நான் அடிக்க மாட்டேன், எங்கள் அம்மா கிட்ட அடிக்க சொல்லிட்டு அதை அடித்தோடனையும் நமக்கு போடலாம். மகளினிக்காக இந்த பிளேஸ் அவளோட பொம்மை, அவளோட சேர் இப்படி போட்டு தொங்க விட்டுருக்காங்க. மேடம் இதில் உட்காந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதான் நான் உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்கேன். சோத்து கத்தாழை ரெடி. அவ்வளோதான், சோத்து கத்தாழையை மூஞ்சிக்கு கை கால் எல்லாத்துக்கும் தேய்ச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அது காஞ்சோனையும் குளிச்சுட்டு வர வேண்டியதுதான். குளிச்சுட்டு வந்து மீட் பண்ணுறேன். 20 minutes later. அவ்வளோதான், குளிச்சுட்டு வந்தாச்சு. கரெக்டாக டைம் வந்து 2 o'clock ஆக போகுது. கிளம்பிட்டு இல்லைன்னா சாப்பிட்டு கிளம்பிட்டு வீடியோ எடுக்க போகணும். ஸோ பார்க்கலாம். என்னடி பண்ணுற? எதுக்கு எல்லாத்தையும் இப்படி எடுத்து போட்டிருக்க? கீழே கீழே போட்டுறாதான். அவன் வந்தானா அவ்வளோதான். நான் போய் அவன் என்ன பண்றான்னு பாட்டு வரு. வேற வீடா வேற எதுவும் அது. ஐயோ, நேத்து தான் ஃபுல்லா கிளீன் பண்ணோம். எங்கம்மா அவங்க வந்து பின்னாடி ஒரு முக்கியமான வேலையில இருக்காங்க. முடிச்சுட்டு வந்தோடனே அவங்கள வீடியோல காமிக்கிறேன். வீடியோ எடுத்துட்டு வந்து தான் சாப்பிடலான்னு பார்த்தோம். ஆனால் பசி எடுத்துருச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் கறி குழம்பு, அதனால வந்து சாப்பிட்டே போய் வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லி சாப்பிட உட்காந்துட்டோம். என்ன பண்ற? என்ன சாப்பாடு? சரி, எப்படி சொல்ற நீ? வகி சாப்பிடலாமா? சத்தி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவ காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கீழே போய் வீடியோ எடுக்கலான்னு போனோம். இந்த சன் டூ மச்சா இருக்கிறதுனால திருப்பி நாங்கள் மேலேயே வந்துட்டோம். கீழே போய் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள டெம்பரேச்சர் ஹீட் ஃபுல். தயவு செஞ்சு மொபைலை ஆஃப் பண்ணி வைக்கணும்னு வந்துடும் சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா தெரியும். டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இங்கேயே வீடியோ எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போக போகிறோம். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வந்தாச்சு. பாருங்க வீடியோ. ஒன்றும் முடியல, சரியான வெயில் எப்பான்னு இருக்கு. தண்ணி குடிக்கணும் ஃபர்ஸ்ட். தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் ஈவினிங் அவங்கள மீட் பண்ணுறேன். மணி வந்து கரெக்டாக 5:30 ஆகுது. இப்போதான் அத்தை வந்தாங்க. அது படுத்துருந்தோம், அதை அப்படியே எழுந்திரிச்சிட்டோம். அத்தை வந்தாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே டீ குடிக்கலான்ட்டு இருக்கோம். டீ குடிக்கும்போது அப்படியே வீடியோ எடுத்து போடுறேன். ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த வெயில் கூட ஓகே போல. 5:30க்கு சரியான வெயில். இந்த வெயிலில் வீடியோ எடுத்தால் கூட நல்லா இருக்கும் போல. 3 மணிக்கெலாம் வீடியோ எடுக்க சுத்தமாக முடியல. 1 hour later. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. இப்போ தான் எங்கள் அத்தை எங்கள் கடைலாம் போனாங்க. நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு நைட் அப்படியே சாப்பிட்டு அப்படியே தூங்க வேண்டியதுதான். எங்கள் பாப்பா வந்து மகிழினி வந்து எங்கள் அத்தைக்கு டீ போட்டு கொடுத்தா. எங்களுக்கு போட்டு கொடுப்பாள்ல, அந்த மாதிரி டீ போட்டு கொடுத்தா. டாக்டர் மாதிரி நேற்று வாங்கி கொடுத்தால, அதெல்லாம் வச்சு பாப்பா அவங்களுக்கு ஊசியெல்லாம் போட்டான். அவங்களே ஒரு மாதிரி சாக்காயிட்டாங்க. சரி பாப்பா ஊசியெல்லாம் போடுறாளே. காலையில எங்கள் பாட்டி எங்க அப்பத்தாக்கு பூரான் கடிச்சிருச்சு போல. அந்த பூரான் கடிச்சதுனால இந்த அமாவாசை பௌர்ணமி ஆனா உடம்பெல்லாம் தடுப்பாயிடும். அதனால எது சாப்பிட்றதுனாலும் யோசிச்சுதான் சாப்பிடும். நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி, வெஜ் தான் இருந்தாலும் சரி, யோசிச்சுதான் சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல சிக்கன் எடுத்து செஞ்சிருக்கோம். சிக்கன் என்ன நம்பிக்கையில சாப்பிடலாமா? எங்கிட்ட தான் ஒன்று வந்து பாட்டி கேட்குவான், இதை
சாப்பிடலாமாப்பா அரிக்குமா என்னன்னு சொல்லி. இந்த தடவை சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டுட்டு அரிக்குமா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துச்சா நானு. அப்பதான் சிக்கன்லாம் அரிக்காதப்பதா, மீன் தான் அப்பதான் அரிக்கும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அரிச்சாலும் ஊசி உடம்பா தேத்தி இருக்கிறாலும் அவங்க எனக்கு நெஞ்சு வழியா இருந்துச்சு. என்ன ஊசி போடுவாளா? சரி நல்லா இருக்கிறீங்க இந்தா இவதான் மகி, அம்மா உடம்பு சரியில்லை வந்து ஒரு ஊசி போடுறா. வர இது சொல்லு. இது வரை வாயில எடுத்துட்டு சொல்லு. இது வரை சொல்லு. ஐயோ வரானே. வா மம்மிக்கு ஒரு ஊசி போடு. இது வரை சொல்லு. இது வரை. எங்கள் அத்தையை அனுப்பிச்சி விடும் போது இவகிட்ட ஒரு முத்தம் கேட்டேன் அப்படின்னா. ஆனால் என்ன பண்ணினேன், ஒரு கிள்ளி வச்சு முத்தம் கொடுக்குறீ அப்படின்னு சொன்னேன். கொடுக்க மாட்டேன்னு சிலுங்கண்ணா. நீ எங்கிட்ட தானே கோக்கோச்சி போட்டு தரதுக்கு சொல்லிட்டு வரணும், நாளாக போட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ கண்டுக்கவே இல்லை, சட்டையே வரல. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்தா, அதனால சட்டையே வரல. இப்போ பக்கத்தில் வந்து எடுத்துட்டு கனி கோக்கோச்சி அப்படின்னா போட்டு தர மாட்டேன், முத்தம் கொடுக்கல, போட மாட்டேன், முத்தம் கொடுக்கல. எனக்கு வேண்டாமோ முத்தம், எனக்கு ஐயோ அப்போ மூக்கல கிட்டேன். நான் முத்தம் வேண்டாம், எனக்கு முத்தம் எனக்கு வேண்டாம். இந்த போட்டு தரேன், இந்த போட்டு தரேன், கோக்கோச்சி போட்டு தரேன், கோக்கோச்சி போட்டு தரேன். இன்னொரு முத்தம் கொடு, இன்னொரு முத்தம் கொடு. லவ் யூ, லவ் யூ, ஓகே, லவ் யூ சோ மச். இன்னொரு முத்தம் கொடு, டக்குனு கொடு, டக்குனு கொடு, சீக்கிரம் கொடு, கோக்கோச்சி போட்டு தரேன். போதும்டா சாமே, எனக்கு எனர்ஜி டவுன் ஆகுதுன்னு சொன்னேன். இது இருந்துச்சுன்னா எனர்ஜி டவுனே ஆகாது. ஏண்டி தோங்கும் அழகு. A few minutes later. இது லைட் வெயிட் ஃபுட். டேய் கால்ரா. கரெக்டாக டைம் வந்து 9:30 ஆகுது. தோசை, முட்டை தோசை 2 தோசை சாப்பிட்டேன். பாப்பா தோசை சாப்பிட்டா, சத்தி தோசை சாப்பிட்டா, எல்லாரும் தோசை சாப்பிட்டு அவ்வளோதான் தூங்க போகிறோம். இந்த vlog இதோட முடிய போகுது. வழக்கம் போல் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிமொழி பாபு. எல்லாருக்கும் குட் நைட். சமி குட் நைட் சொல்லி சமி எல்லாத்துக்கும் குட் நைட், டாடா.